காஞ்சி ஸ்ரீ கிருஷ்ணா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி 31வது ஆண்டை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இதில் நம்முடைய கல்லூரியில் யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய மாணவர்கள் எடுத்திருக்கிறார்கள். அதில் குறிப்பாக இப்போது நாம் மொத்தம் 120 பேர் யூனிவர்சிட்டி ரேங்க் இது வரைக்கும் எடுத்திருக்கிறாங்க. அதில் கடந்த 2023 மட்டும் சென்னை பல்கலைக்கழக அளவில் ஆர் ரவிகிருஷ்ணன் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி அவர்கள் 6வது ரேங்க் எடுத்திருக்கார். எஸ் கார்த்திக் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி 7th ரேங்க் எடுத்திருக்கார். பி ஹேமாவதி பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி 8th ரேங்க் எடுத்திருக்கார். ஹெச் தனலட்சுமி எம்எஸ்சி பயோகெமிஸ்ட்ரி இவங்க 10th ரேங்க் எடுத்திருக்காங்க. ஆக 150 காலேஜில் 4 பேர் யூனிவர்சிட்டி ரேங்க் எடுத்திருப்பது நமது கல்லூரிக்கு மிக பெரும் சிறப்பு. எனவே இங்கே நீங்கள் குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கிராஜுவேஷன் டே, இந்த காலேஜில் கிராஜுவேஷன் டே பார்த்திங்கன்னா 1999 முதல் கான்வகேஷன் நடந்தது. அதாவது 28/3/99 ஃபஸ்ட்டு கான்வகேஷன். அதில் வந்தவர் அட்வொகேட் ஜெனரல் மிஸ்டர் வெங்கடபதி வந்தார். அப்போ முதல்வராக டாக்டர் கு வெங்கடேசன் இருந்தார். அடுத்து 2வதாக திலக்கார் கெம் அவங்க வந்தாங்க. அது 2005 வந்தார். 2008 திரு வி ராமசாமி ஹையர் எஜுகேஷன் வைஸ் சேர்மன் வந்தார். 19/1/2011 இந்த டாக்டர் எஸ் வின்சென்ட் அவர்கள் சீஃப் கெஸ்ட்டாக வந்தார். 13வது கான்வகேஷன் வந்தார். அடுத்து 14வது கான்வகேஷனுக்கு டாக்டர் சேவியர் அல்போன்ஸ் வந்தார். அது 2011 நடந்தது. 15வது கான்வகேஷன் எஸ்வி தியாகராஜன் வந்தார். 16வது கான்வகேஷன் டாக்டர் எஸ் கருணாநிதி ப்ரொஃபஸர் இன் ஹெட் சைக்காலஜி அவர் வந்தார். அடுத்து 17வது கான்வகேஷனுக்கு டாக்டர் தங்கம் மேனன் யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் மைக்காலஜி ஹெச்ஓடி வந்தாங்க. அது 17வது கான்வகேஷன். 18வது கான்வகேஷன் பார்த்திங்கன்னா ஸ்ரீமன் நாராயணன் வந்தார். அவர் சிண்டிகேட் மெம்பர் ப்ரொஃபஸர் அனலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி மெட்ராஸ். இது 18வது கான்வகேஷன். 19வது கான்வகேஷன் டாக்டர் எஸ் திருமகன் வந்தாங்க. கண்ட்ரோலர் எக்ஸாமினேஷன் அவர் வந்தார். அப்போ அடுத்து 20வது கான்வகேஷன் டாக்டர் எம்ஆர் சீனிவாசன் வந்தார். அவர் 20th கான்வகேஷன் வந்தார் 28/2/2018. அதுக்கடுத்த மாதிரி 21வது கான்வகேஷனில் டாக்டர் இ முருகன் வந்தார். 22வது கான்வகேஷனுக்கு டாக்டர் கே ரவிச்சந்திரன் டைரக்டர் இன்ஸ்டியூட் ஆஃப் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் வந்தார். 23வது கான்வகேஷன் டாக்டர் ஆர் கிருஷ்ணமூர்த்தி அவர் டைரக்டர் இன்சார்ஜ் யூஜிசி ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் சென்டர் அவர் வந்தார். 24வது கான்வகேஷனுக்கு ப்ரொஃபஸர் டாக்டர் எஸ் கௌரி வைஸ் சான்சலர் யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் வந்தார். 25வது கான்வகேஷனில் டாக்டர் கே ஜோதி சிவஞானம் வந்தார். அவர் மெம்பர் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அண்ட் ஃபார்மர் ஹெச்ஓடி டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அவர் வந்தாங்க. 26வது கான்வகேஷன் 24/4/2023 நடந்தது. டாக்டர் ஜி பாஸ்கரன் ப்ரொஃபஸர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜியாகிரபி ஃபார்மர் என்எஸ்எஸ் கோஆர்டினேட்டர் யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ். அடுத்து 27வது கான்வகேஷன் 26/4/2024 டாக்டர் இளங்கோவன் வெள்ளைச்சாமி வந்தார். அடுத்து 28வது கான்வகேஷன் 22/3/2025 அன்று டாக்டர் எஸ் ஏழுமலை ரிஜிஸ்ட்ரார் யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் நடந்தது. இதெல்லாம் கான்வகேஷனுக்கான விஷயங்களை நாம் இந்த காலேஜில் பார்த்தோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பிளேஸ்மெண்ட்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. நமக்கு இருக்குது கோர்சஸ்லாம் நல்லா பண்ணுறோம். இங்கே பிஏ இங்கிலீஷ் இருக்குது, பிஏ தமிழ் இருக்குது, பிகாம் இருக்குது, பிகாம் பேங்க் மேனேஜ்மெண்ட், பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயோகெமிஸ்ட்ரி, மைக்ரோபயாலஜி, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். பிஜியில் பார்த்திங்கன்னா எம்காம் ஜென்ரல், எம்எஸ்சி பயோகெமிஸ்ட்ரி, எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி, எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், எம்எஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, எம்ஏ தமிழ். அப்புறம் பிஹெச்டி பார்த்திங்கன்னா மைக்ரோபயாலஜி இருக்குது, அடுத்து தமிழ் இருக்குது. இதெல்லாம் இங்கே நடந்துருக்குது. அப்புறம் நம்ம ரெகுலராக யூனிவர்சிட்டி நிறைய இதெல்லாம் பண்ணிட்டுருக்கிறோம். அதுக்கடுத்த மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்காலர்ஷிப், அது பார்த்திங்கன்னா நிறைய ஸ்காலர்ஷிப் வாங்கி தரோம். இப்போ பார்த்திங்கன்னா யூனிவர்சிட்டி பார்த்திங்கன்னா நமக்கு 2023 நாங்கள் வெப்சைட்டில் போட்டிருக்கிறோம், நீங்கள் பார்த்துக்கலாம். இதை பார்த்திங்கன்னா இப்போ போன வருஷம் பார்த்திங்கன்னா புதுமை பெண் ஸ்காலர்ஷிப்பில் 388 பேருக்கு 4,65,600 வந்திருக்குது. அதே மாதிரி ஜிண்டால் ஸ்காலர்ஷிப்பில் 35 பேருக்கு 2,86,400 வாங்கி கொடுத்துருக்குறோம். அப்புறம் எய்ட் இண்டியா அப்படின்னு ஒரு 2 பேருக்கு 31,000 வாங்கி கொடுத்துருக்குறோம். இதெல்லாம் போன வருஷம் ஸ்காலர்ஷிப்பும் நம்ம பிள்ளைங்களுக்கு வாங்கி தரோம். அது மட்டும் இல்லாமல் பிளேஸ்மெண்ட்டு கேரியர் செல்லுன்னு பார்த்திங்கன்னா மாணவர்களுக்கு நாங்கள் வேலை வாய்ப்பு தொடர்பாக ப்ரோக்ராம்லாம் நிறைய போடுறோம். பார்த்திங்கன்னா போன வருஷம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 13 ப்ரோக்ராம்
பிளேஸ்மெண்ட் அண்ட் கேரியர் கைடன்ஸ் செல்லே நடந்துருக்குது. அதுக்கான இதை வந்து வெப்சைட்டில் போட்டிருக்கிறோம். அதே மாதிரி வேலை வாய்ப்பு பிளேஸ்மெண்ட் அண்ட் கேரியர் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பிளேஸ்மெண்ட் வந்து கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் நெட்வொர்க்கிங் சர்டிஃபிகேட் கோர்ஸ் எம்எஸ்எம்இ நடத்திருக்கிறோம், ஜாவா கோர்ஸ் நடத்திருக்கிறோம், இம்ப்ரூவிங் கம்யூனிகேஷன்லாம் ஃப்ரீயாகவே நடத்திருக்கிறோம், எம்எஸ்எம்இ மூலமாக நடத்திருக்கிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேரியர் கைடன்ஸ் ப்ரோக்ராம், மெடிக்கல் கோடிங் நடத்திருக்கிறோம். அப்புறம் வந்து பேர், அதாவது கேரியர் கைடன்ஸ் பேர் அண்டு செமினார் நடத்திருக்கிறோம். அது மாதிரி நிறைய எம்எஸ்எம்இ மூலமாக நடத்திருக்கிறோம். அதே மாதிரி நிறைய ஹேண்ட் இன் ஹேண்ட் வந்து கொஞ்சம் பண்ணியிருக்காங்க. அப்புறம் டிஎன்பிஎஸ்சி கோச்சிங் கிளாஸை வந்து 90 நாள் நம்ம நடத்திருக்கிறோம். அது வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸே வந்து ஃப்ரீயாக சொல்லி கொடுத்தாங்க. இதெல்லாம் ஸ்டூடெண்ட்டுக்கு பண்ணுறோம். அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு குறிப்பாக அவங்க வந்து கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் தான் தருவாங்க. ஆனால் நமக்கு முதல்ல வந்து 90 நாள் ப்ரோக்ராம். அது வெள்ளிக்கிழமை மாணவர்களுக்கு தினந்தோறும் 50 கொஷின் டிஎன்பிஎஸ்சி கொஷின் கொடுத்து அதை படிக்க வைக்கிறோம். பிளேஸ்மெண்ட் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா இப்போது V4U அப்படின்ற கம்பெனியில் 60 பேர் பார்ட்டிசிபேஷன், 20 பேர் ஃபஸ்ட் ரவுண்டில் வந்திருக்காங்க. அப்புறம் முத்தூட் ஃபினான்ஸில் 20 பேர் செலக்ட் ஆகிருக்காங்க. ஏஎஸ்பின்னில் வந்து பார்த்திங்கன்னா 29 பேர் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஸ்ரீராம் சிட் ஃபண்ட்ஸில் ஒரு 9 பேர் செலக்ட் ஆகிருக்காங்க. பாப்புலரில் வந்து 50 பேர் செலக்ட் ஆகிருக்காங்க. இந்த மாதிரி மொத்தம் 406 பேர் பங்கு பெற்றதில் ஒரு 88 பேருக்கு வேலை வாய்ப்பு நம்ம பண்ணியிருக்கிறோம் அப்படின்த்தையும் பார்க்குறோம். அதுக்கு அடுத்த மாதிரி பார்த்தோம்னா நேஷ்னல் சர்வீஸ் ஸ்கீம் ப்ரோக்ராம் என்எஸ்எஸ், அதில் பார்த்திங்கன்னா நிறைய இந்த வருஷம் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கிறோம். அதெல்லாம் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து என்எஸ்எஸில் இந்த ஒரு வருஷத்தில் மட்டும் நம்ம 130 ப்ரோக்ராம் பண்ணியிருக்கிறோம். 33 வரைக்கும் ப்ரோக்ராம் போயிருக்குது. அதனால் தொடர்ந்து இங்கே என்எஸ்எஸில் ஸ்பெஷல் கேம்ப் நடந்திருக்கு. அதே மாதிரி நிறைய டாக் அண்ட் ரேலி நடத்தியிருக்கிறோம். நிறைய மாணவர்களுக்கு பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி எல்லாம் வச்சு நல்லா அவங்கள வந்து நம்ம பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி யூத் ரெட் கிராஸ் அப்படி ஒன்று அமைப்பு வச்சு அதிலே என்ன பண்ணுறோம், மாணவர்களுக்கு பயிற்சி கொடுத்துருக்குறோம். அதில் வந்து ஒரு ஒரு 22 ப்ரோக்ராம் நடத்தியிருக்கிறோம் நம்ம இந்த இதில். இதெல்லாம் வந்து நம்ம 21 இப்போது அப்டேஷனில் நிறைய பண்ணியிருக்கிறோம். அப்புறம் ஐக்யூஏசி நம்ம வந்து காலேஜ் வந்து ஐக்யூஏசி பண்ணுறது கரெக்டாக போகுது. அப்புறம் வந்து நேக் 2 டைம்ஸ் வாங்கியிருக்கிறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஆனுவல் ரிப்போர்ட் இந்த 2024-25க்கு நம்ம தனியாகவே போட்டிருக்கிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வருஷத்தில் மட்டும் ஆனுவல் ரிப்போர்ட் பார்த்திங்கன்னா 294 ப்ரோக்ராம் வந்து இந்த வருஷம் நம்ம நடத்தியிருக்கிறோம் கிருஷ்ணா காலேஜில். இப்போ இந்த அளவுக்கு மாணவர்களுக்கு தொடர்ந்து பேசுகிறது, ரிசோர்ஸ் பர்சன் பேசுகிறது, மாணவர்களை பேச வைக்கிறது, பேச்சு எல்லாத்தையும் நம்ம அருமையாக நடத்தி யூனிவர்சிட்டி நாம்ஸை படி கரெக்டாக பண்ணியிருக்கிறோம். இப்போ லாஸ்ட்டாக நடந்து 294வது ப்ரோக்ராம். அது பார்த்திங்கன்னா 17/4/2025 வரைக்கும் இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் செமினார் அப்ளிகேஷன் ஆஃப் ரிட்டாரிக் எலிமெண்ட்ஸ் இன் அகடமிக் ரைட்டிங். அது டாக்டர் எம் கண்ணதாசன் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், திருவள்ளூர் யூனிவர்சிட்டி லாஸ்ட்டாக அவர் பேசுகிறாங்க. தொடர்ந்து பேசிக்கொண்டு இருப்பதை நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் கேலரி இந்த வருஷம் நடந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து நாங்கள் பண்ணியிருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வணக்கம் சார். வணக்கம். ஆமாம் சார். ஆமாம் சார். இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம நிகழ்ச்சிகள்லாம் வந்து நிறைய மாணவர்களுக்கு தர நிகழ்ச்சி ஃபோட்டோஸ்லாம் வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா இப்போ பிசிஏ ஸ்டூடெண்ட் வந்து எம்எஸ்எம்இயில் சர்டிஃபிகேட் வாங்குறது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோபயாலஜி ஸ்டூடெண்ட்டு சர்டிஃபிகேட்டு, இன்டர்நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் டே, அப்புறம் எஃபர்ட்ஸ் லீட் டு சக்ஸஸ்ஸு, அப்புறம் டிஸ்ட்ரிக்ஸு நேரு யோகேந்திரா ப்ரோக்ராம் பண்ணியிருக்கிறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் யுவா சர்டிஃபிகேட் கொடுக்குறோம். டிஜிட்டல் யுவா உற்சவ் அப்படின்னு பண்ணோம். டிபார்ட்மெண்ட் ஆஃப் தமிழ் அப்சர் பாரதியார் பிறந்தநாள் விழா கொண்டாடினோம். அப்புறம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் இங்கிலீஷில் சர்டிஃபிகேட் ஆஃப் எக்ஸலன்ஸ் இது பண்ணியிருக்கிறோம். அப்புறம் ஃபேக்கல்ட்டி அச்சீவ்மெண்ட் பண்ணதையும் நம்ம பண்ணியிருக்கிறோம். அப்புறம் எஃப்டிபி ஃபேக்கல்ட்டி ப்ரோக்ராம் அது இப்போ டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் போயிருந்துருக்காங்க. அதுமாதிரி எஃப்டிபி நிறைய நிகழ்ச்சி நம்ம ஆசிரியர்களுக்கே நம்ம ட்ரைனிங் நிறைய கொடுத்துருக்குறோம். இப்போ இதெல்லாம் நாம் அது மாதிரி திருக்குறள் நிகழ்ச்சி வந்து வகுப்பு நடத்தி திருக்குறள் கருத்தரங்கு நடத்தினோம். அப்புறம் வந்து திருமந்திர சான்றிதழ் கோர்ஸ் நடத்தினோம். இந்த வருஷம் நிறைய பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி ஸ்கில் டெவலப் பண்ணிக்கிறோம். அலுமினி மீட் அதுவும் நம்ம காலேஜில் நடந்திருக்குது. பழைய மாணவர்லாம் வந்துடுறாங்க, அவங்களாம் வந்து ஒரு விருது கொடுத்துருக்காங்க. கேஷ் அவார்ட் நேரு யோகேந்திர. அப்புறம் வந்து எஃப்டிபி நெட் கோச்சிங் வாத்தியார் நிறைய பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி எல்லா ப்ரோக்ராமும் நம்ம வெப்சைட்லேயே வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறோம்.
அதனால் மாணவர்கள் இந்த காலேஜை செலக்ட் பண்ணாக்கா நல்லாயிருக்கும் அப்படின்றது நம்ம கருத்து தான். இது வந்து கட்டாயம் கிடையாது. மாணவர்கள் இந்த கிருஷ்ணா காலேஜை தேர்ந்தெடுத்தால் நல்ல டீச்சிங் தரோம் அப்படின்றதுக்காக தான் இது பண்ணோம். இப்போ நான் முதல்வன் ப்ரோக்ராம், அப்புறம் ரிசர்ச் ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னாக்கா, இப்போது இந்த நம்ம டிபார்ட்மெண்ட் ஆஃப் தமிழில் இது வரைக்கும் ஒரு 6 பேர் அவார்ட் ஆகிருக்கிறாங்க பிஹெச்டி. இப்போ அடுத்து தொடர்ந்து வந்து ஒரு 6 பேர் படித்து கொண்டிருக்கிறார்கள் பிஹெச்டியை. அப்போ ரிசர்ச் ஓரியன்டாகவும் நம்ம வரோம். அதுக்கடுத்த மாதிரி பார்த்திங்கன்னா ஜிண்டா ஸ்காலர்ஷிப் வாங்கிக்கிறோம். அப்புறம் வந்து பஸ் ஃபெசிலிட்டி அது இருக்குது நமக்கு. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் பார்த்திங்கன்னா 13 பஸ் வருது நமக்கு. இப்போ 13 பஸ்ஸும் எந்தெந்த பகுதியில் வராங்க அப்படின்றதுலாம் நம்ம பார்க்கலாம். ஆமாம் பண்ணிக்கலாம். இப்போது அதாவது புத்தனூர் அப்படின்ற ஊர்லேருந்து ஒரு பஸ் வருது. அதுக்கடுத்து ஊத்துக்காடு வாலாஜாபாத் வரைக்கும் ஒரு பஸ் போகுது. அப்புறம் காஞ்சிபுரத்தில் பூக்கடை வரைக்கும் ஒரு பஸ் போகுது. அப்புறம் சின்ன ஐயங்கார்குளம் பஸ் போகுது. நெமிலிக்கு பஸ் விட்டுருக்குறோம். ராணிப்பேட்டைக்கு பஸ் விட்டுருக்குறோம். அப்புறம் மதுரமங்கலத்துக்கு பஸ் விட்டுருக்குறோம். அப்புறம் மாரிமங்கலம் அப்படின்ற ஊருக்கு பஸ் விட்டுருக்குறோம். அரக்கோணம் பங்காரம்மன் கண்டிகை அது வரைக்கும் பஸ் விட்டுருக்குறோம். அப்புறம் திருமால்பூருக்கு பஸ் விட்டுருக்குறோம். அப்புறம் ஏகனாம்பேட்டைக்கு பஸ் போகுது. பானாவரத்துக்கு போகுது. அப்புறம் இளநகருக்கு போகுது. இந்த மாதிரி பகுதிகளுக்கெல்லாம் வந்து பஸ் ஃபெசிலிட்டியை நம்ம பண்ணியிருக்கிறோம். அப்புறம் வந்து லைப்ரரி அது பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா அருமையாக இருக்கும். லைப்ரரி பார்த்திங்கன்னா 13,000 புத்தகம் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அருமையான நூலகம் இது. அப்புறம் டிபார்ட்மெண்ட் வைஸாக பார்த்திங்கன்னா மொத்தம் 10,000 அதாவது பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட் புக்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10,921 புத்தகம் டெக்ஸ்ட் புக் இருக்குது. அப்புறம் வந்து 621 புக்கு ரெஃபரன்ஸ் புக் இருக்குது. டோட்டலாக பார்த்திங்கன்னா 11,542 புக்கு நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்றதையும் பார்க்குறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்காலர்ஷிப்பு, அப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லேபு, இப்போ மைக்ரோபயாலஜி லேபு, பயோகெமிஸ்ட்ரி லேபு, லைப்ரரி, கம்ப்யூட்டர் லேப், அப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸ் லேபு எல்லாம் அருமையாக நம்ம மினரல் வாட்டர் வச்சுருக்கிறோம். மாணவர் சொல்லி தராங்க. அப்புறம் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி எல்லாம் நிறைய பண்ணியிருக்கிறோம். அதனால் இந்த காலேஜை தேர்ந்தெடுத்தால் நீங்கள் நல்லா படிக்கலாம் அப்படின்றது ஒரு கருத்து. நன்றி, வணக்கம்.